விஜி பொண்ணை தேடி ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்திருந்தான். நான் விஜயோட லவரு, சாமி சரணம், என் கூட வான்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, நம்ம காம்பவுண்டுக்குள்ள ஒரு பொண்ணை கையை பிடிச்சா நம்ம சும்மா விட்டுருமா? அவனை அடிச்சு பின்னி பெற எடுத்து அனுப்பிச்சிட்டான். அவனும் ஓடி போயிட்டான். சாமி சரணம், என்ன ஒண்ணு மாலை போட்ட நேரத்தில் அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. சரி, யார் அவன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அது விஜய்க்கு தான் தெரியும். நீங்க விஜய்கிட்டே கேட்டுங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். மணி என்னங்காவது 12. திருவிழுக்கு பூஜை முடிஞ்சிடும். நான் வரட்டுங்களா? சாமி சரணம். என்ன சொல்றதெல்லாம் இருங்க சொல்றேன் வாங்க. விஜி, 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 அக்கா. விஜி, அந்த பொறுக்கி நான் இங்க வந்தானா? ஆமா அக்கா. அந்த பொறுக்கிய நல்ல 4 சாத்து சாத்துனியா? அக்கா, ஏமா மனசு கலங்குற? பொன்ராஜன வெளியில எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதான் அவனை உதச்சி வெளியில துரத்தியாச்சுல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. விஜி, நீ ஏன் வருத்தப்படுற? வருத்தப்படாத. அதான் அவன் தொலைஞ்சிட்டான்ல. போய் உள்ள பால் இருந்தா சூடு பண்ணி எடுத்துட்டு வா. சரோ, என்ன நடக்குது? அது ஒண்ணும் இல்லைங்க. ஊர்ல விஜய் ஒரு இடத்துல வேலை பார்த்தால, அங்க ஒரு பொறுக்கி பையன் அவளை தொந்தரவு பண்ணா. என்ன பண்ணா? அதாங்க, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி இப்படின்னு எதேதோ சொல்லி அவ பின்னாடியே சுத்தி இருக்கான். அவ எவ்வளவோ மறுத்து பார்த்திருக்கா, அவனை திட்டி கூட இருக்கா. ஆனா அவன் தொந்தரவு பண்றதை நிறுத்தல. ஊருக்கு போனப்போ என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னா. அவனோட தொந்தரவால அவ வேலையை விட்டு நின்னுட்டா. ரொம்ப சோகமா இருந்தா. அதனால்தான் நான் அவளை கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸ்க்கு வா, மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அந்த வெறி பிடிச்ச நாய் இங்கேயும் வந்து தகராறு பண்ணிருக்கு. அவன் யாரு, எங்க இருக்கான்னு சொல்லு, அவன் கைய கால உடைச்சிடுறான். ஐயோ வேண்டாங்க, அடுத்த தடவை அவன் வாலாட்டினா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா விஜய் பரவாயில்ல, அதிர்ஷ்டசாலி. பாவம், நம்ம நிர்மலா மாதிரி காதல் கீதல் மாட்டிக்காம தப்பிச்சிட்டா. விஜய், ஏன் அழற? அழாத. பாரு, நான் மாமா கிட்ட சமாளிச்சு பேசினதை நீ பார்த்தல, நீயும் அதே மாதிரி சமாளி. பாரு, எதையாவது பேசி உளறி மாட்டிக்காத, சரியா? பால கூட.